2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்துள்ளார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி பெயர்ச்சி 2026 முதல் ராசியான மேஷத்திற்கு எத்தகைய மாற்றங்களை வழங்கப் போகிறது என்பதை கீழே காணலாம். மேஷ ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம். மேஷ ராசிக்கு இதுவரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தற்போது 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனால் மேஷ ராசியினருக்கு 7.5 சனியின் முதல் கட்டமான விரய சனி ஆரம்பமாகிறது. முக்கிய பலன்கள் 7.5 சனி ஆரம்பம். இது 7.5 சனியின் தொடக்கம் என்றாலும் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. சுப விரயங்கள், அதாவது வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றுக்கு பணம் செலவாகும். பொருளாதாரம், பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் சேமிக்க முடியாதபடி செலவுகள் துரத்தும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம், வேலையில் பணிச்சுமை கூடும். சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பம், கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது நிம்மதி தரும். 2. கவனிக்க வேண்டியவை ஆரோக்கியம். கண் தொடர்பான கோளாறுகள் அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். உடற்பயிற்சியும் சரியான உணவு முறையும் அவசியம். முதலீடுகள், புதிய தொழிலில் பெரிய தொகையை முதலீடு செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். தந்தை வழி உறவு, தந்தையின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம். பூர்வீக சொத்து விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். 3வது பரிகாரங்கள் சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை பெற. 1. சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கேற்றி வழிபடுங்கள். 2. காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது சிறந்தது. 3. முதியோர்கள் அல்லது ஊனமுற்றோருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்கள். சுருக்கமாக, இது உங்களுக்கு உழைப்பையும் பொறுமையையும் சோதிக்கும் காலம். நிதானத்துடன் செயல்பட்டால் சவால்களை சாதனைகளாக மாற்றலாம். அடுத்ததாக ரிஷபராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமா?